முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முசல்லிமா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் நான் கேட்டேன். அப்போது அன்னவர்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று பதில் கூறினார்கள். அதற்கு அடுத்தது எது என்று கேட்டேன். பெற்றோருக்கு நன்றி செலுத்துதல் என்றார்கள். அதற்கு அடுத்து எது என்றேன். இறைவழியில் அறப்போர் புரிதல், ஜிஹாது செய்தல் என்றார்கள். கேள்வியை மேலும் நான் அதிகப்படுத்தி இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேலும் பதில் சொல்லி இருப்பார்கள் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஹதீஸிலிருந்து நாம் பல விடயங்களை படித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவற்றுள் குறிப்பாக பெற்றோருக்கு நன்றி செய்யும் விடயத்தை முக்கியமாக நாம் படித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இன்று பலரும் இந்த விடயத்தில் அதிகமான பிள்ளைகள் பாராமுகமாக இருக்கின்றார்கள். தம் பெற்றோர்களை பராமரிக்காது, அவர்களுக்கு பணிவிடைகள் செய்யாது, அவர்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இக்காலம் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களை தவிர. பெற்றோர்கள் முதுமையடைந்து விட்டால், உம்மா வாப்பா யாராவது ஒருவர் கட்டிலோடு கட்டிலாக ஆகிவிட்டால், இன்று பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? நானை பார்க்கட்டும், அல்லது தம்பி பார்க்கட்டும், அல்லது சகோதரிகள் பார்க்கட்டும், அவர்களுக்குத்தான் வசதி இருக்கிறது, எனக்கு வசதி இல்லை என்று எல்லாம் ஒவ்வொரு காரணங்களை கூறி ஒருவருக்கு ஒருவர் விலகி நடந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. ஆனால் இது மிகவும் எச்சரிக்கைக்குரிய ஒரு விஷயமாகும். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பணிவிடைகள் செய்வது, சொல்லினாலோ அல்லது செயலினாலோ, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த விதத்திலாவது அவர்களுக்கு நோவினைகள் செய்யாமல் இருப்பதுதான் பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய நன்றியாக இருக்கிறது. பெற்றோர்கள் முதுமையடைந்த பின்னர் அவங்க வயசுக்கு போனன்னு சொன்னால் அவங்களுக்கு இயலாமல் நோய்கள் ஏற்படும் பொழுது பொறுமையை கடைபிடித்து, முகம் சலிக்காமல், ஷீ என்ற வார்த்தையை கூட உபயோகிக்காமல் அவர்களுக்காக எங்கள் செல்வங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து அவர்களை பராமரித்து பெற்றோருக்கு, உம்மா வாப்பாக்கு நன்றி செலுத்துவது பிள்ளைகளின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருப்பார்கள். எங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பார்கள். அவர்களுடைய உறக்கங்களை எல்லாம் எங்களுக்காக தியாகம் செய்து எங்களை வளர்த்திருப்பார்கள். அவர்களுடைய செல்வங்களை எங்களுக்காக எவ்வளவு செலவழித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நன்றி செலுத்துவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹும் அல் குர்ஆனை சொல்கிறான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பெற்றோர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடப்பீராக. மேலும் என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீது அன்பும் அருளும் புரிவாயாக என்று துஆ செய்யும்படி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். மேலே நான் சொன்ன அந்த ஹதீஸிலே ஜிஹாதுக்கு சென்று ஷஹாதத்துடைய பதவியை பெறுவதை விட பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்து அவர்களின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் மேலானதாகும் என்று அந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. ஏனெனில்
அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோரின் பொருத்தத்திலே தங்கியுள்ளது. இப்போ இதனாலேயே மேற்கூறப்பட்ட ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிஹாதை விட பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை முற்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் மூன்றாவது தான் ஜிஹாது செய்வது. ஜிஹாதுக்கு முன்னால் இரண்டாவதாக எதை கூறினார்கள்? பெற்றோருக்கு நன்றி செய்வதை கூறினார்கள். ஜிஹாது ஃபர்லு கிஃபாயாவான நேரத்தில் பெற்றோர் அனுமதி கட்டாயமானதாகும். ஜிஹாது சில வேளை ஃபர்லு ஐனாக வரும். அனைவர்களும் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை வரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பேர் போனால் போதும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது ஜிஹாது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கும். அந்த நேரத்தில் பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் ஜிஹாதுக்கு செல்ல முடியாது. ஜிஹாது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பெற்றோர்களுடைய அனுமதி கட்டாயம் வேண்டும். இதனால தான் ஒரு தடவை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஜிஹாதுக்கு செல்ல அனுமதி கேட்ட பொழுது பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்வது கொண்டு ஜிஹாது செய்து கொள் என்று திருப்பி அனுப்பினார்கள். எனவே இதை நாங்கள் விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.